வணக்கம். இப்போ நம்ம புதுசாக எல்ஐசியில் ஜாயின் பண்ணியிருக்கிறவங்க தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள், சரியா? குறிப்பிட்ட பாலிசிகள், ரொம்ப கம்மியான பாலிசிகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். சரியா, வேகமாக பார்ப்போம். இப்போ இதில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம்னா, குழந்தைங்களோட பாலிசி, குழந்தைங்களுக்கு என்னென்ன பாலிசிகள் இருக்குது, லேடிஸ்க்கு என்னென்ன பாலிசி இருக்குது, அது போக பொதுவாக அதிகமாக விற்கக்கூடிய பாலிசி, இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். சரியா, ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு 2 பாலிசி ஃபேமஸாக இருக்கும். தருண் பாலிசி, அம்ரித் பால் பாலிசி. சரிங்களா, தருண் பாலிசி பார்த்திங்கன்னா பிறந்த 30 நாள்லேருந்து 10 வயசு வரைக்கும் தரலாம். அதே மாதிரி அம்ரித் பாலும் 30 நாள்லேருந்து 10 வயசு வரைக்கும் தரலாம். சரிங்களா, இது ரெண்டுக்கு என்ன டிஃப்ரெண்ட், குழந்தைகள் கொடுக்கக்கூடிய பாலிசி, இது ரெண்டுக்கு என்ன டிஃப்ரெண்ட் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தருண் பாலிசி, நான் சொன்ன மாதிரி பிறந்த 30வது நாள்லேருந்து 10 வயசு வரைக்கும் இந்த பாலிசி தரலாம். இந்த பாலிசியில் நம்ம எப்படி சேமிக்கணும் அப்படின்னா, 19வது வயசு வரைக்கும் சேமிக்கணும். குழந்தைக்கு நம்ம எப்போ ஸ்டார்ட் பண்ணுறோமோ பிரச்சனை கிடையாது. ஆனால் குழந்தைக்கு 19 வயசு ஆகிற வரைக்கும் இந்த பாலிசியில் நம்ம காசு எடுத்துக்கிட்டே வரணும். குழந்தைக்கு 20வது வயசுலேருந்து 24வது வயசு வரைக்கும் 20, 21, 22, 23, 24 இந்த 5 வருஷமும் ஒரு அமௌண்ட் கிடைக்கும். வருஷம் ஒரு அமௌண்ட் கிடைக்கும் குழந்தையோட படிப்பு செலவுக்காண்டி. 25வது வருஷம் கல்யாணத்துக்கு ஒரு அமௌண்ட் கிடைக்கும். சரி, இதான் அந்த பாலிசி. 19 வயசு வரைக்கும் கட்டுறோம். 20வது வயசுலேருந்து 24வது வயசு வரைக்கும் வருஷம் ஒரு அமௌண்ட் கிடைக்குது. 25வது வயசில் மெச்சூரிட்டி அமௌண்ட் கிடைக்குது. இவ்வளோ தான். சரிங்களா, நம்ம சேமிக்கிறது என்னென்ன முறையில் சேமிக்கலாம்னா, வருஷத்துக்கு ஒரு தடவை சேமிக்கலாம், இல்லை வருஷத்துக்கு 2 தடவை 6 மாதத்துக்கு ஒரு தடவை மாதிரி சேமிக்கலாம், இல்லை 3 மாதத்துக்கு ஒரு தடவை சேமிச்சிக்கலாம், இல்லை மாதம் சேமிச்சிக்கலாம். சரிங்களா, இது எல்லா பாலிசிக்கும் இது பொருந்தும். இப்போ பாருங்கள், எக்ஸாம்பிளுக்கு இந்த தருண் பாலிசியில் குழந்தைக்கு பிறந்தவுடனே ஒரு 30 நாளில் ஆரம்பிக்கிறாங்க. டெய்லி 120 ரூபா, 122 ரூபா கணக்கு. சரிங்களா, இந்த மாதமோ இல்லை 3 மாதமோ இல்லை 6 மாதத்துக்கு ஒரு தடவையோ இல்லை வருஷமாக சேமிக்கிறோன்னு வைங்க. என்ன கிடைக்கும் அப்படின்னா, 19 வயசில் கட்டுவோமா, குழந்தையோட 20வது வயசுலேருந்து 24வது வயசு வரைக்கும் வருஷம் 1.5 லட்ச ரூபா கிடைக்கும். சரிங்களா, வருஷம் 1.5 லட்ச ரூபா கிடைக்கும். 25வது வயசில் 18,50,000 ரூபா கிடைக்கும். சரிங்களா, ரெண்டாவது எக்ஸாம்பிள் பாருங்கள். 26 ரூபா சேர்த்தா போதும். கொஞ்சம் ஸ்டார்டிங் லெவலில் இருக்கக்கூடியவங்களுக்கு 26 ரூபா சேர்க்குறாங்கன்னு வைங்க. குழந்தைக்கு 30 நாளில் ஆரம்பிச்சுறாங்க, 26 ரூபா டெய்லி சேமிக்கிறாங்கன்னா 20வது வயசுலேருந்து 24வது வயசு வரைக்கும் வருஷத்துக்கு 30,000 ரூபா கிடைக்கும். மெச்சூரிட்டி அமௌண்ட் 25வது வருஷம் 3,65,000 ரூபா கிடைக்கும். சரிங்களா, இவ்வளோ தான் விஷயம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இதே நீங்கள் 5 வயசில் போடுறோம், நீங்கள் 5 வயசு குழந்தைக்கு போடுறோம், 19 வயசு வரைக்கும் எவ்வளோ சேமிக்கணும், டெய்லி 36 ரூபா சேமிக்கிறாங்க அப்படின்னா, குழந்தையோட 20வது வயசுலேருந்து 24வது வயசு வரைக்கும் 30,000 ரூபா கிடைக்கும் வருஷம். அது போக 25வது வருஷம் 2,20,000 ரூபா கிடைக்கும். இதுதான் தருண் பாலிசி. சரிங்களா, தருண் பாலிசி சிம்பிள். 19 வயசு வரைக்கும் சேமிக்கிறோம், 20வது வயசுலேருந்து 24வது வயசு வரைக்கும் வருஷம் ஒரு அமௌண்ட் கிடைக்குது, 25வது வயசில் ஒரு அமௌண்ட் கிடைக்குது. இவ்வளோ தான் தருண். சரிங்களா, இது முடிஞ்சு. அடுத்து அம்ரித் பால். அம்ரித் பால்னால் என்ன அப்படின்னா, குழந்தையோடைய 30வது வயசுலேருந்து 10 வயசு வரைக்கும் கட்டிக்கலாம். 3 ஆப்ஷன் இருக்குது. 5 வருஷம் கட்டலாம், அல்லது 6 வருஷம் கட்டலாம், அல்லது 7 வருஷம் கட்டலாம். இதான் 3 ஆப்ஷன் தான், 5, 6, 7. சரிங்களா, அமௌண்ட் குழந்தைக்கு 18வது வயசு வந்தோடனே வாங்கிக்கலாம். சரிங்களா, குழந்தைக்கு எப்போ 18 வயசு ஆகுதோ அப்போ இந்த காசை வாங்கிக்கலாம். ரொம்ப சிம்பிள். ஃபார் எக்ஸாம்பிள், குழந்தை பிறந்தோடனே ஆரம்பிக்கிறாங்க, டெய்லி 423 ரூபா சேமிக்கிறாங்க. எத்தனை வருஷம்? 7 வருஷம் சேமிக்கிறாங்க. அப்படின்னா 7 வருஷம் சேமிக்கிறாங்கன்னா 18வது வயசு குழந்தைக்கு மேஜர் ஆனோன்னா 18வது வயசில் 24,40,000 ரூபா கிடைக்கும். சரிங்களா, இதே கம்மியாக எனக்கு ரொம்ப இவ்வளோலாம் கட்ட முடியாது அப்படிங்கும்போது, குழந்தை பிறந்தோடனே 88 ரூபா டெய்லி சேமிக்கிறாங்க அப்படின்னா 7 வருஷம் சேமிக்கிறாங்க அப்படின்னா, குழந்தைக்கு 18 வயசு ஆனோன்னா 4,88,000 ரூபா கிடைக்கிது. சரிங்களா, இதான் ஒரு சின்ன டேபிள். ஓகேங்களா, ஸோ குழந்தைங்க 2 பாலிசி குழந்தைங்களுக்கு. சரிங்களா, அடுத்து லேடிஸ்க்கு இப்போ ரீசெண்டாக வந்திருக்கக்கூடிய பாலிசி. சரிங்களா, லேடிஸ்க்கு 18 வயசுலேருந்து 50 வயசு இருக்கக்கூடிய லேடிஸ்க்காண்டி இந்த பாலிசி. இந்த பாலிசியில் 2 விஷயம், 3 விஷயம் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, லேடிஸ்க்கு 10 to 15 வருஷம் நம்மளே செலக்ட் பண்ணிக்கலாம். நம்ம எத்தனை வருஷம் சேமிக்கிறோமோ, 10 வருஷம் சேமிக்கிறோமா, 11 வருஷம் சேமிக்கிறோமா, இல்லை நான் 15 வருஷம் சேமிக்கிறேன்னு நம்மளே என்ன பண்ணிக்கலாம், ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் 15 வருஷம் நான் சேமிக்கிறேன் அப்படின்னு நம்மளே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா, மெச்சூரிட்டி அமௌண்ட் 25வது வருஷம் தான் கிடைக்கும். சரிங்களா, இப்போ ஒருத்தவங்க 15 வருஷம் சேமிக்கிறாங்கன்னா 25வது வருஷம் மெச்சூரிட்டி அமௌண்ட் கிடைக்கும். இது சிம்பிள். 15 வருஷம் சேமிக்கிறோம், 25வது வருஷம் மெச்சூரிட்டி அமௌண்ட். இது போக கட்டிக்கிட்டு இருக்கும்போதே 2 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு அமௌண்ட் கிடைக்கும். சரிங்களா, இப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அடுத்த வருஷம் இந்த மாதிரி ஒரு வருஷம் விட்டு ஒரு வருஷம் ஒரு அமௌண்ட் கிடைக்கும். 24வது வருஷம் வரைக்கும் கிடைக்கும். சரிங்களா, 25வது வருஷம் மெச்சூரிட்டி அமௌண்ட் கிடச்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ ஒருத்தவங்க ஒரு நாளைக்கு 459 ரூபா சேமிக்கிறாங்க, 15 வருஷம் இந்த மாதிரி சேமிக்கிறாங்கன்னு வைங்க. ஒரு லேடிஸு 459 ரூபா ஒரு நாளைக்கு 15 வருஷம் சேமிக்கிறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு என்ன கிடைக்கும்னா, இன்னையிலேருந்து 2 வருஷத்துக்கு ஒரு தடவை 75,000 கிடைக்கும். இன்னையிலேருந்து 2 வருஷத்துக்கு ஒரு தடவை 75,000 கிடைக்கும். எத்தனாவது வருஷம் வரைக்கும்? 24வது வருஷம் வரைக்கும். அவங்க கட்டுறது 15 வருஷம் தான் கட்டுவாங்கண்ணா. சரிங்களா, 24வது வருஷம் வரைக்கும் 2 வருஷத்துக்கு ஒரு தடவை 75,000 ரூபா அவங்க அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். 25வது வருஷம் மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக 43,20,000 ரூபா கிடைக்கும்.
சரிங்களா. இதே வந்து கம்மியாக கட்டுறாங்க, 91 ரூபா சேமிக்கிறாங்கன்னு வைங்க, டெய்லி 91 ரூபா சேமிக்கிறாங்க, 15 வருஷம் சேமிக்கிறாங்க அப்படின்னா என்ன ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும்னா 2 வருஷத்துக்கு ஒரு தடவை 15,000 சரிங்களா. 25வது வருஷம் 8,28,000 கிடைக்கிது. ஸோ இதுதான் லேடிஸ்க்கு சரிங்களா. 18 வயசுலேருந்து 50 வயசு இருக்கக்கூடிய லேடிஸ்க்கு இந்த பாலிசியை போடலாம். நல்ல பாலிசி உண்மையாகவே சரிங்களா, சூப்பர் பாலிசி, கேரண்டி இதெல்லாம். அடுத்து ஜீவன் லேப் இன்றைக்கி நம்ம எல்ஐசியில் விற்கக்கூடிய பாலிசிகளில் 60% இந்த பாலிசி தான் விற்கும் சரிங்களா. இந்த பாலிசி யாருக்கு கொடுக்கலாம் அப்படின்னா இந்த 8 நாளுங்கிறது தப்பு, 8 வயசுலேருந்து 54 வயசு வரைக்கும் இந்த பாலிசி தரலாம். 8 வயசுலேருந்து 54 வயசு வரைக்கும் இந்த பாலிசி தரலாம். 2 ஆப்ஷன், மொத்தம் 3 ஆப்ஷன் இருக்குது. 3வது ஆப்ஷன் நம்ம மேக்ஸிமம் விற்க மாட்டோம். 2 ஆப்ஷன் முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். 16க்கு 10, இன்னொன்று 21க்கு 15 சரிங்களா. 16க்கு 10னா என்ன அர்த்தம் அப்படின்னா 16 வருஷம் பாலிசி, 10 வருஷம் காசு கட்டினா போதும் சரிங்களா. 16க்கு 10னா 16 வருஷம் பாலிசி, 10 வருஷம் காசு கட்டினா போதும் சரிங்களா. 16வது வருஷம் மெச்சூரிட்டி அமௌண்ட் கிடச்சிடும். 21க்கு 15னா அதே தான், 21 வருஷம் பாலிசி, 15 வருஷம் கட்டினா போதும், 21வது வருஷம் மெச்சூரிட்டி அமௌண்ட் வாங்கிக்கலாம் சரிங்களா. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒன்று பார்க்கலாமா பாருங்கள். ஆப்ஷன் 1க்கு ஒரு 30 வயசு ஆளுக்கு பாலிசி போடுறோம். ஒரு நாளைக்கு அவர் 356 ரூபா கட்டுறாரு. எத்தனை வருஷம்? 10 வருஷம் கட்டுறாரு சரிங்களா. 16வது வருஷம் அவருக்கு என்ன மெச்சூரிட்டி அமௌண்ட்னா 25,45,500 ரூபா. இதே ஒரு நாளைக்கு 49 ரூபா சேமிக்கிறார், 10 வருஷம் சேமிக்கிறார் அப்படின்னா 16வது வருஷம் 3,33,000 ரூபா. இது ஆப்ஷன் 1க்கு. இதே ஆப்ஷன் 2க்கு பாருங்கள். அதே 30 வயசு ஆள் தினசரி 231 ரூபா சேமிக்கிறாரு, 15 வருஷம் சேமிக்கிறாருன்னா 21வது வருஷம் எவ்வளோ கிடைக்கிது? 31 லட்ச ரூபா கிடைக்கிது சரிங்களா. இந்த பாலிசி ரொம்ப ரொம்ப ஈஸியாக விற்கக்கூடிய பாலிசி, அதிகமாக விற்கக்கூடிய பாலிசி சரிங்களா. இப்போ நம்ம பார்த்து இந்த 4 பாலிசி மட்டும் தெரிஞ்சால் போதும், மேக்ஸிமம் இதான் விற்கும் சரிங்களா. நம்மளுக்கு எவ்வளோ கமிஷன் கிடைக்கும் அப்படிங்கிறது பாருங்கள். இப்போ எக்ஸாம்பிளுக்கு கமிஷனுங்கிறது வந்து கஸ்டமர் எத்தனை வருஷம் சேமிக்கிறாரோ அது பொறுத்து மாறும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு 15 வருஷம் சேமிக்கிறாருன்னு வைங்க. ஒரு பாலிசியில், ஏதோ ஒரு பாலிசியில் 15 வருஷம் சேமிக்கிறார் அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு 15,000 சேமிக்கிறார். ஒரு வருஷத்துக்கு 15,000 ரூபா சேமிக்கிற மாதிரி பாலிசி போகிறார் அப்படின்னா 15,000 அவர் கட்டக்கூடிய 15,000த்தில் நம்மளுக்கு 4,200 ரூபா கமிஷன் வரும். 30,000 ரூபா போட்டால் 8,400 ரூபா கமிஷன் வரும் சரிங்களா. 30,000க்கு 8,400 ரூபா கமிஷன், கிட்டத்தட்ட 28% கமிஷன் வரும். இதே 15க்கு கீழே, ஃபார் எக்ஸாம்பிள் 10 வருஷம் கட்டுற மாதிரி போடுறாங்க அப்படின்னா 15,000 ரூபா கட்டினாங்கன்னா 3,150 ரூபா கமிஷன், 30,000 ரூபா கட்டினாங்கன்னா 6,300 ரூபா கமிஷன் சரிங்களா. இவ்வளோ தான் சரிங்களா. அவங்க எவ்வளோ கட்டுறாங்களோ அதில் நம்மளுக்கு கமிஷன் வரும். அடுத்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 5 பாலிசி விற்கிறோம், 30,000 ரூபா ப்ரீமியத்தில் 15 வருஷம் கட்டுற மாதிரி 5 பாலிசி விற்றோம்னா நம்மளுக்கு எவ்வளோ கமிஷன் கிடைக்குது பாருங்கள், 42,000 ரூபா. இதே 10 வருஷம் எனக்கு வந்து இதே 15,000 ரூபா கட்டுற மாதிரி 10 பாலிசி விற்றோம்னா 42,000 ரூபா. 15,000 ரூபா கட்டுற மாதிரி 20 பாலிசி விற்றோம்னா 84,000 ரூபா கமிஷன். இந்த 84,000 ரூபா வாங்கக்கூடிய ஆட்கள் நிறையா இருக்காங்க நம்ம பிரான்ச்சில் சரிங்களா. இவ்வளோ தான் கமிஷன் பேஸ்டு சரிங்களா. இது போக எப்படி பார்க்கணும்னு நான் சொல்கிறேன். இப்போ பாலிசி போடுறதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னா 18 வயசு பூர்த்தியான ஆணாக இருந்தாங்கன்னா ஃபார்ம் 300 நம்ம எல்ஐசியில் இருக்கும், ஃபார்ம் 300 ஒன்று, ஆதார் கார்டு ஜெராக்ஸு, பேங்க் பாஸ்புக் ஜெராக்ஸு, அவருடைய ஃபோட்டோ. லேடிஸாக இருந்தாங்கன்னா அதே ஃபார்ம் 300, ஆதார் கார்டு ஜெராக்ஸு, பாஸ்புக் ஜெராக்ஸு, ஃபோட்டோ. ஒரு வேளை அவங்க 10th பாஸ் பண்ணியிருக்காங்க, அந்த லேடி 10வது பாஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த ஸ்கூல் சர்டிஃபிகேட் ஜெராக்ஸ், டிசியோ 10th மார்க் ஷீட்டோ ஏதோ ஒன்று, லேடிஸ்க்கு மட்டும். குழந்தை பேரில் பாலிசி போடுறோம் அப்படின்னா குழந்தையுடைய பெர்த் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக வேணும். ஒருவேளை குழந்தை ஸ்கூல் படிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னா குழந்தையுடைய ஐடி கார்டு ஜெராக்ஸ் வேணும். ஸ்கூல் படிச்சுக்கிட்டு இருந்தால் 5 வயசுக்கு மேலே போயிட்டாலே ஸ்கூலுக்கு போயிடுவாங்க. ஸோ 5 வயசுக்கு மேலே உள்ள குழந்தைங்களுக்கு பாலிசி போடுறோம்னா கண்டிப்பாக ஸ்கூல் ஐடி கார்டு ஜெராக்ஸ் வேணும். அது போக அப்பா அல்லது அம்மா சரிங்களா, அப்பா அல்லது அம்மாவுடைய ஆதார் கார்டு ஜெராக்ஸ் வேண்டும் குழந்தைகளுக்கு போடும்போது. இவ்வளோதான். ஒருவேளை நம்ம கட்டக்கூடிய ப்ரீமியம் 50,000க்கு மேலே போகுது அப்படின்னா கம்பல்சரியாக பேன் கார்டு வேணும் சரிங்களா. இதுதான் வந்து இது வந்து பேசிக்காக நம்மளுக்கு தெரியக்கூடிய விஷயங்கள் சரிங்களா. சரி, இப்போ ஒருத்தர் பாலிசி கேட்டோம், நம்ம என்ன பண்ணுறது? ஒருத்தர் பாலிசி கேட்குறாரு, எனக்கு வந்து எவ்வளோப்பா கட்டினா எவ்வளோப்பா வரும் அப்படின்னு கேட்குறாரு. இப்போ நான் எக்ஸாம்பிளாக ஜீவன் லேப் தரப்போகிறேன்னு வைங்களேன். ஜீவன் லேப்பில் 21க்கு 15 தரப்போகிறேன். நான் டக்குன்னு என்ன பண்ணணும்னா அவர் கேட்ட உடனே இந்த ஆப் எல்லாருமே நான் லிங்க் அனுப்பி இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். இந்த ஆப் ஓப்பன் பண்ணிக்கிறோம், ஸ்மார்ட் ஆல் இன் ஒன். இந்த ஆப் ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட்டு இருக்குது பார்த்தீங்களா பிளான் ப்ரெசன்டேஷன், அதை ஓப்பன் பண்ணிக்கங்க. இதில் ஜீவன் லேப் எங்கே இருக்குன்னு பாருங்கள், இந்த இருக்கா ஜீவன் லேப் ஓப்பன் பண்ணிக்கணும். ஒன்றும் இல்லை, கஸ்டமர் பேர், ரொம்பலாம் பண்ண கஸ்டமர் பேர், அவரோட வயசு. இப்போ எக்ஸாம்பிள் 35 வயசு போட்டுக்கிறணும். 16க்கு 10 இருக்குது. நான் எக்ஸாம்பிள் எனக்கு 21க்கு 15 21 கிளிக் பண்ணால் 21க்கு 15 வந்துடும். சம்மசூட் எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஒரு 5 லட்ச ரூபா பாலிசி தரேன், இல்லை மினிமம் 2 லட்ச ரூபா பாலிசி தரேன்
அவ்வளோதான். இவ்வளோதான். நான் என்னென்ன தரப்போகிறேன், பேர் தரேன், வயசு தரேன், என்ன ஆப்ஷன் 16க்கு 10 21க்கு 15 கொடுக்குறேன், சம்ம சூட் தரேன். 2 லட்ச ரூபா பாலிசியா, 3 லட்ச ரூபா பாலிசியா, 4 லட்ச ரூபா பாலிசியா, 40க்கு 2 லட்ச ரூபான்னு போடுறேன். போட்டு நேராக கால்குலேட். அவ்வளோதான். வேறு எதுவும் நம்ம தர வேணாம். கொடுத்துட்டோம்னாலே எவ்வளோ கட்டணம் வந்துடுது, வருஷத்துக்கு 12,079 ரூபா. சரிங்களா? 6,100 ரூபா 6 மாதத்துக்கு கொடுத்துருவா. இல்லை 3 மாதம்னா 3,080 ரூபா, மாதம்னா 1,027 ரூபா. மெச்சூரிட்டி அமௌண்ட் எவ்வளோனா, நம்ம மொத்தம் எவ்வளோ கட்டியிருப்போம் அப்படின்னா 15 வருஷத்தில் 1,80,81,000 ரூபா கட்டியிருப்போம். 21வது வருஷம் 4,04,000 ரூபா கிடைக்கும். அவ்வளோதான். இந்த ஆப்பை பார்த்தாலே போதும். சரிங்களா? அப்படி கீழே போனீங்கன்னா டேப்லெட் காலம் இருக்கும். இந்த டேப்லெட் காலத்தில் அக்யூரேட்டாக போட்டிருப்பாங்க. 35 வயசுலேருந்து 49 வயசு வரைக்கும் ப்ரீமியம் கட்டுறமா 12,076 ரூபா கட்டிகிட்டே வராங்க. 49 வயசு வரைக்கும் கட்டுறாங்க. சரிங்களா? 55 வயசில் அப்படியே பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். இந்த கிடைக்குதா 4,04,000 ரூபா கிடைக்குது ரிட்டர்ன்ஸில். ஸோ இந்த டேப்லெட் காலமே போதும். டக்குன்னு என்ன பண்ணலாம்னா ஷேர் ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிவிட்டு ஷேர் பிடிஎஃப் கொடுத்தீங்கன்னா நேரடியாக என்ன பண்ணிடலாம், கஸ்டமருக்கு வாட்ஸ்அப்லேயே இதை அனுப்பிச்சிடலாம். ஸோ இதுதான் பேசிக்கான விஷயங்கள். இதுவே எல்ஐசி முகவருக்கு தேவைக்கு அதிகமான தகவல். இது தெரிஞ்சாலே மேக்ஸிமம் நம்மளுக்கு போதும்.